தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சிலதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். சிலது பெருசாக இருக்காது. சிலது உங்ககிட்ட இப்போ ஒரு 100 காயின் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, ஒரு 100 ரூபா காயின் வச்சுருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கும்? வெயிட்டாக தானே இருக்கும். நான் இப்போ ஒரு 100 ரூபா கரன்சி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த 100 காயினையும் வாங்கிடுறேன். நம்பர் அப்படியே இருக்குது, ஆனால் வெயிட் குறைஞ்சிருக்குல்ல. இதுதான் சமீபத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், சத்தீஸ்கர் முதல்வருக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு விஷயம், அதை நீங்களே சொல்லிடுறீங்களா சார்? அவருங்க வரும்போது கட்சியில் கூட அவருக்கு ஒரு பொறுப்பு இல்லை. அதுக்கு அப்போ சொன்னோம், இன்னும் 2 வருஷத்தில் நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொன்னோம். அப்போது 2016 என்கிட்ட வந்தார். அப்போ நம்ம சொன்னோம் இன்னும் 2 வருஷத்தில் ஆகும்னு சொன்னோம். 2018 சீஃப் மினிஸ்டர் ஆகும். வட இந்தியர்களுக்கே உள்ள மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அங்கே என்னென்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அந்த வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பிற்பாடு கால் மேலே கால் போட்டு உட்காந்துப்பாங்க. ஆனால் வந்தவொடனே அந்த மரியாதையை கரெக்டாக செஞ்சுருவாங்க. குருஜிங்கிற என்கிட்ட வந்ததுனால, என்னை சந்திச்சதுனால அவங்க பெரிய ஆள் ஆகலை. அவங்க பெரிய ஆள் ஆகணும்னு விதி இருந்ததுனால தான் என்கிட்ட வந்தாங்க. எனக்கு நல்லது நடந்த உடனே எவ்வளோ பேரை நாங்கள் கூட்டின்னு வரலாம் தான் என்னுடைய நோக்கம். அதில் நிறைய பேருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு. லைஃப் ரொம்ப மாறி இருக்கு. ரொம்ப ஒரு ஜாபில் ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டை கஷ்டப்பட்டுருந்தவர் என்னோட நண்பர். நான் சொன்னேன், சரி கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண பொசிஷனில் இருந்தார். அப்புறம் அவராக வந்தார், பரிகாரம் தான் பண்ணிட்டு திரும்பி போனார். அப்புறம் அடுத்த பர்த்டேக்கு அப்புறம் திருமணம் நடக்க போகிறதுன்னு வந்தது. அப்போ அந்த ஐயா வந்தார். இதற்கு நம்பிக்கை கிடையாது, நான் அவனை என்னை கவுன்சில் பண்ணுறதுக்கு வராராம். நான் சொன்ன கவுன்சிலிங் தான் இருக்கட்டும், நீ ஃபஸ்ட்டு காலம். அதுக்குள்ளே நம்ம ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஐபிசி பக்தியினுடைய மிக முக்கியமான காணொளி அப்படின்னு சொல்லியே இந்த காணொலியை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு 2 சான்றோர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். அதில் முதலாவதா ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவருடைய குரலை கேட்காத மனிதர்கள் இங்கே இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய எல்லாருடைய வீட்டின் வரவேற்பறைகளிலும் மிக பிரபலமான ஒருத்தர் தான். ஆன்மீகத்திலும் சரி, ஜோதிடத்திலும் சரி மிக நாட்டம் உள்ளவர். அதன் மூலம் பல தகவல்களை நமக்கு கடத்தி உரைகின்ற முன்னணி பின்னணி பாடகர் அனந்த வைத்தியநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஐயாவின் மூலமா நமக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு சான்றோரினுடைய ஒரு இணைப்பு கிடைச்சிருக்கு. இதில் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கவலை இருக்கும். ஆனா கவலைப்படுகிற மனுஷங்களுக்கு இதுதான் நடக்கும், கவலைப்படாம போயிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய வார்த்தைகளிலேயே நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற அகத்தியர் நாடி ஜோதிடர் ஸ்ரீ துரை சுப்ரத்னம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சுவடியில் நமக்கு எல்லா விஷயங்களும் இருக்கு. இவங்க இந்த பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு, இதுதான் இவங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு தீர்வு கொடுக்கிற பரிகாரமும் அந்த சுவடியில இருக்கா? இது அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதாவது அனுபவிச்சுதான் ஆகணும்ங்கிறது அனுபவிச்சுதான் ஆகணும். புரியுதுங்களா? இது இதுக்கு சில விஷயங்களை அதுல 3 விதமா வருமா. இந்த பரிகாரம் செய்யறதன் மூலமா சிலதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். சிலது பெருசாக இருக்காது, சிலது வராது. புரியுதுங்களா? எல்லாமே சொல்லப்பட்ட எல்லாமே தீருங்கிறதுலாம் கிடையாது. சிலருக்கு ஒரு கெடுதல் சொல்கிறாங்கன்னா சிலது நீ அனுபவிச்சு தான் ஆகணும். சிலது பெருசாக இருக்காது. இப்போ உனக்கு சர்ஜரி வரும் அப்படின்னா அது விதி. அப்போ பரிகாரம் நம்ம பண்ணுறதின் மூலமாக என்னென்னா அந்த ட்ரீட்மெண்ட் வரும், பட் சர்ஜரி இல்லை, சின்னதாக. ஆமாம். அப்புறம் சமயத்தில் என்ன ஆகும், நீ பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு பலன் இல்லாமல் போகும்னு இருக்கும். இப்போ பரிகாரம் செய்கிறது மூலமாக அது பலன் கொடுக்கும். அதாவது மழை பெய்யுது, நீங்கள் மழையை நிறுத்த முடியாது, அது விதி. குறைக்கலாம், கொடை பிடிச்சிக்கலாம்ல. என்ன வெயில் அடிக்குது, ஏசி போட்டுக்கிறோம். இப்போது உங்களுக்கு இந்த பரிகாரங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்கள்கிட்ட இப்போ ஒரு 100 காயின் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, ஒரு 100 ரூபா காயின் வச்சுருக்கீங்க. அப்போ எப்படி இருக்கும்? வெயிட்டாக தானே இருக்கும். நான் இப்போ ஒரு 100 ரூபா கரன்சி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த 100 காயினையும் வாங்கிடுறேன். நம்பர் அப்படியே இருக்குது, ஆனால் வெயிட் குறைஞ்சிருதுல்ல. இதுதான் பரிகாரம். இதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் சார். ஆனால் சுமை குறைஞ்சிருக்கு, அளவு அதுவாக தானே இருக்குது. சுமை குறைஞ்சிருக்குல்ல, அதுதான் துன்பம் குறைஞ்சிருச்சு இல்லை. இப்போ நீங்கள் தூங்க முடியாமல் தூக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப
நான் ஒரு உதாரணத்துக்கு தானே சொல்கிறேன். அந்த வெயிட்டு தானே இப்போ கையில் வச்சுட்டு வெயிட்டாக வச்சுருக்கீங்க. இப்போ நான் கொடுத்துட்டேன், நம்பர் அப்படியே தான் இருக்குது, பட் ஆனால் வெயிட் இல்லையே, வெயிட் குறைஞ்சிருக்கு இல்லையா? வெறும் 100 ரூபா நோட்டாவே தூக்கிட்டு போகிறீங்க பையிலங்கிறப்ப, நான் அதை எடுத்துகிட்டு 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு, 2000 நோட்டு கொடுத்தாக்க உங்களுக்கு கம்மியாயிடுதுல்ல, எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குல்ல. அப்படி தான் அது என்ன பரிகாரங்கிறது. இப்படி தான் நம்ம வந்து அது சில விஷயங்கள் வந்து, ஆனால் அதில் இருக்கணும் எப்படின்னா, இது வந்து தீரும்னு இருந்தால் தீரும், இது தீராதுன்னா தீராது, இது பெருசாக இருக்காதுன்னா பெருசாக இருக்காது. கண்டிப்பா இத்தனை விஷயமும் இருக்குது அது பரிகாரத்தில். என்னிட்ட வந்தால் நீங்கள் வந்து சாதாரண ஆளாக இருந்தாலும் உன்னை வந்து பெரிய ஆளா அப்படிலாம் கிடையாது. அந்த சாதாரண ஆள் இவர் பெரிய ஆள் ஆயிடும்னு அவர் மகரிஷி சொல்லியிருக்கணும். சார், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நிறைய சாதனை செஞ்சவங்க வந்து பார்த்து இது அதுன்னு சொல்கிறத விட சாதாரண மனுஷங்களாக வர்றவங்களே நிறைய பெரிய உயரங்களுக்கு வந்து போயிருக்காங்க, அதுக்கு இந்த நாடி வந்து ஒரு வழியாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. சமீபத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், சத்தீஸ்கர் முதல்வருக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு விஷயம், அதை நீங்களே சொல்லிடுறீங்களா சார்? இப்போ சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டரை பற்றி சொன்னீங்க. அவர் இங்கே வரும்போது கட்சியில் கூட அவருக்கு ஒரு பொறுப்பு இல்லை. அதுக்கு பிற்பாடு நம்மள்ட்ட வந்து பார்த்து நாம் சொல்கிற கோயில் பரிகாரங்களெல்லாம் அவர் சரியாக செய்த பிறகு அவருக்கு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பு வந்து, அதுக்கு அப்போ சொன்னோம் இன்னும் 2 வருஷத்தில் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொன்னோம். அப்போது 2016 என்கிட்ட வந்தார். அப்போ நம்ம சொன்னோம் இன்னும் 2 வருஷத்தில் ஆகும்னு சொன்னோம். 2018 சீஃப் மினிஸ்டர் ஆனார். சீஃப் மினிஸ்டர் ஆன பிற்பாடு இங்கே 2019 சென்னையில் ஐடிசி சோலாவில் ஒரு மீட்டிங், அதுக்காக வராரு. அப்போ நமக்கும் தகவல் வந்துருச்சு, இந்த மாதிரி வந்து உங்களையும் பார்க்க வராரு அப்படின்னாக்க. அப்போ நான் கேட்டேன் ஏதாவது பார்க்கணுமா, ஏன்னா அப்படின்னாக்கா அந்த குறிப்புகள்லாம் நம்ம எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வராரு, நன்றி சொல்கிறதுக்கு வராரு, ஒரு மரியாதை உங்களோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வராருன்னு சொன்னாங்க. நேராக வந்து மீட்டிங் முடிஞ்ச உடனே அவங்களுடைய கட்சி ஆஃபீஸுக்கு போனாங்க. நேராக அங்கே வந்துட்டார். கூட அவருடைய அந்த செக்ரட்டரியாக இருப்பாங்களா, ஐஏஎஸ் ஆஃபீஸர், எல்லாருமே வந்து எல்லாமே ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, அங்கே மாட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். வந்து நேராக பூஜை ரூமுக்கு வந்து நான் பூர்ண கும்ப மரியாதையோடு அவரை வரவேற்றேன். அவரை பூஜை ரூமுக்கு வந்து நான் பூஜை பண்ணோன்னே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டார். வட இந்தியர்களுக்கே உள்ள மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே என்னென்ன பண்ணுமோ அந்தளவுக்கு பண்ணுவாங்க. அந்த வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பிற்பாடு கால் மேலே கால் போட்டு உட்காந்துப்பாங்க. ஆனால் வந்தவொடனே அந்த மரியாதையை கரெக்டாக செஞ்சுருவாங்க. அது குருஜிங்கிற மரியாதை கொடுப்பாங்க. அந்த மரியாதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு, ஆசீர்வாதத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு திரும்ப ரூமுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு போகிற வரலையும் என் கூட இருந்தார். அப்புறம் அவர் ரெடின்னு தகவல் வந்த பிற்பாடு தான் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் என் கூட இருந்தார். 1/2 மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் கிளம்பி போனார். என்னை வந்து அங்கே வர சொன்னார். ஆனால் அந்த 2019 அவர் வந்துட்டு போன கையோடு அப்புறம் அந்த கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. கொரோனா முடியும் போகலாம் நினச்சி கடைசி வரலையும் போக முடியாமல் போச்சு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த சாதாரணமாக இருக்கிறவங்க என்கிட்ட வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னாக்க, என்கிட்ட வந்ததுனால என்னை சந்திச்சதுனால அவங்க பெரிய ஆள் ஆகலை. அவங்க பெரிய ஆள் ஆகணும்னு விதி இருந்ததுனால தான் என்கிட்ட வந்தாங்க, என்னை சந்திச்சாங்க. கண்டிப்பாக. அதாவது நீங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கணும், அதுக்கு நான் பரிகாரம் செய்ய ரெடியாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரெடியாக இருந்தால் கூட, எந்த காலகட்டத்தில் பரிகாரம் செய்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு விதி இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு அது கிடைக்கும். கண்டிப்பாக. அது மாதிரி என்கிட்ட வந்ததுனால, என்னை பார்த்ததுனால அவங்க வாழ்க்கை மாறுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் வாழ்க்கை மாறுற நேரத்தில் நம்மள்ட்ட வந்ததுனால அந்த பார்த்தாரு, அந்த பரிகாரங்களை பண்ணார். அதன் மூலமாக அவர் அந்த ஒரு உயர்ந்த பதவியை அடைஞ்சார். இப்படி இந்த இந்திய நாட்டில் இன்றைக்கும் பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் இதே நிலையில் நம்மள்ட்ட பார்த்துருக்குறாங்க, எல்லாம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்காங்க. ஆனால் தொழில் தர்மம் கருதி பொது வெளியில் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் யாருடைய பெயரையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. இது இருந்துட்டு போனவங்க, வாழ்ந்துட்டு போனவங்க, இன்றைக்கி இருக்கிறவங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, இப்படி பெரிய 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 பொறுப்பு பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள்ட்ட வந்து பார்த்துருக்காங்க, பலன் அடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக சார். நிறைய விஷயம் நீங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் மூலியமாக தான் வந்து இன்றைக்கி இந்த நேர்காணல் வந்து ரொம்ப ஒரு மிக சிறப்பான வகையில் வந்து நிறைவடைகிற தருணத்தில் இருக்குங்கும்போது, நீங்கள் வந்து 30 வருடமாக உங்களுக்கும் சாருக்குமான அந்த ஒரு பந்தம், சார் சொல்லும் போதே சொன்னாங்க, முதல்ல வரும்போது மட்டும்தான் அவங்க வந்து கிளைண்ட்டாக வருவாங்க, அடுத்தடுத்து வரும்பொழுது என் குடும்பத்தில் ஒரு நபராக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு லைஃப் டேர்னிங் மூமெண்ட்,
இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? முதல்ல நான் சொன்னது வந்து நான் வரும்போது ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருந்தது. அது வந்து பெட்டர் ஆச்சு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த விஜய் டிவியோட வந்து என் லைஃப்பில் இப்போ இந்த அளவுக்கு பேர் புகழெலாம் இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது. சார் அந்த விஷயத்தையும் சார் சொன்னாங்களா சார், ஒரு பெரிய உயரம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை? ஏதோ ஒரு அவார்டு கிடைக்கும் சொல்லியிருந்தாரு. அண்ட் விஜய் டிவிலேருந்து கிடைச்ச லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கூட ஒன்று வந்தது. நடந்திருக்கு. அப்புறம் என்னோடைய நடந்திருக்கலாம். ஓகே, அது கண்டிப்பாக 30 வருஷமாக எனக்கு என்ன நடந்து நான் கவனிக்கவே இல்லை. உண்மையை நான் சொல்கிறேன். எனக்கு நல்லது நடந்த உடனே எவ்வளோ பேரை நாங்கள் கூட்டின்னு வரலாம் தான் என்னுடைய நோக்கம். அதில் நிறைய பேருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு. லைஃப் ரொம்ப மாறி இருக்கு. ரொம்ப ஒரு ஜாபில் ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டை கஷ்டப்பட்டுருந்தவர் என்னோட நண்பர். நான் சொன்னேன் சரி கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண பொசிஷனில் இருந்தார். அப்புறம் அவராக வந்தார், பரிகாரம் தான் பண்ணிட்டு திரும்பி போனார். அப்புறம் நோ கான்டாக்ட். ஒரு 6 இயர்ஸ் ஒரு மேபி 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்ததுன்னா வேற ஒரு பேங்க்கில் ஏஷியாக்கே அவர் லீகல் ஹெட்டாக இருக்கார். அப்பா, இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் இன்னொரு ஃப்ரெண்டு கூட்டின்னு வந்து அவன் இது சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அப்போது சொன்னாங்க ஒரு பெரிய ஹிட்டாக போகிறது. அதுக்கப்புறம் டச் விட்டு போச்சு. அப்புறம் எனக்கு அவன் பெருசாக வந்ததாக தெரியல. பல வருஷம் பார்த்ததுன்னா அவன் வேறு இதில் வேலை இருந்தான். ஆனால் ஒரு மலையாளம் படத்தில் ஆக்ட் பண்ணி அது சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனால் அது அவன் அப்புறம் ஃபாலோ அப் பண்ணல. ஸோ சொன்னது நடந்திருக்கு. இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு என்னுடைய விருப்பம் என்னன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அந்த 17 விஷயங்கள் அது ஃபஸ்ட்டு டே தியாக குறிஞ்சி கையால் கிடச்சிது. அதுவே எனக்கு போதும். அதுவே போதும். ஸோ ஒருத்தர் யாரான கூட்டிகிட்டு வந்தால் நான் ஒன்றா நான் சொல்லலாம். இன்னொன்று நான் சொல்கிறேன். என்னுடைய பெரியப்பாவுடைய கடைசி புள்ள, அவனுக்கு 17 வயசில் டயபெட்டிஸ் வந்துடுச்சு. எங்கள் அப்பா டாக்டர். எங்கள் பெரியம்மாவும் அவனுக்கு இப்படியான கல்யாணம் நடக்கணும்னு விருப்பம். எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க நல்லதில்லை, ஏன்னா இந்த ஜூவனல் டயபெட்டிக்ஸ்லாம் எப்போ வேணால் அவனுக்கு எதுனா நடக்கும். ஸோ ஒரு தடவை பெரியம்மா கூட இருந்தாங்க. பெரியப்பா இறந்துட்டார். ஸோ பெரியம்மா அந்த கவலையிலே இருக்காங்க. சொன்னால் கேட்டு ஏன் உங்களுக்கு இப்படி அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது? இல்லை, இப்போ நான் மாத்திரம் இருக்கேன், அவனுக்கு அக்கா அண்ணங்கள் எல்லாம் பாதர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க பிஸியாக இருக்காங்க. நான் போனதுக்கப்புறம் முயற்சி கூட பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கோட்டருக்குள்ள அப்போ தான் அப்போ இருந்தேன். உடனே பெரியம்மா காரில் போட்டு இங்கே வந்தேன் 4 மணிக்கு. அப்போது அவன் எங்கேயோ மிடில் ஈஸ்டில் இருக்கிறாரு. ஸோ ஜாதகம் இருந்தது. ஸோ அது ஜாதகம் கொடுத்து நினைவு இருக்குது, தியாகுருஞ்சி தான். உங்கள் பேர் என்ன? ஓ, தாய் பேர் கனகவள்ளி. இந்த கனகவள்ளியில் நம்ம பிராமின்ஸ் ஜாஸ்தி இருக்காது, இருக்கிறது வாய்ப்பில்லை. இல்லை, பெரிய மனுஷன் இல்லை, கனகவள்ளி தான். அவனுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு வந்தது. அடுத்த பர்த்டேக்கு அப்புறம் திருமணம் நடக்க போகிறதுன்னு வந்தது. அப்போ அந்த ஐயா வந்தார். வந்து இதற்கு நம்பிக்கை கிடையாது, நான் அவனை என்னை கவுன்சில் பண்ணுறதுக்கு வராராம். நான் சொன்னேன் கவுன்சிலிங் தான் இருக்கட்டும், நீ ஃபஸ்ட்டு காலம். அதுக்குள்ளே நம்ம பரிகாரம்லாம் தேடி பரிகாரம் வந்தாச்சு. ஸோ இதில் ஒரு சீக்வென்ஸ் வரும். ஒரு கோவிலை முடிச்சு விட்டு குரு பூஜைக்கு இங்கே வரணும், அதுதான் சீக்வென்ஸு. அன்றைக்கி சாயங்காலம் ஸோ 1:30 மணிக்கு அந்த குரு பூஜை நடக்கிறது. அன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு அவனோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஆஃப்டர் 12 இயர்ஸ் ஆஃப் ட்ரைங். 1:30 மணிக்கு குரு பூஜை முடிச்சு விட்டு 4 o'clock கல்யாணம் நிச்சயம் இருக்குது. பொண்ணும் ஜூவனல் டயபெட்டிக். இது நடந்து ஆமாம் ஆல்மோஸ்ட் அதுவும் 30 இயர்ஸ் ஆகிருக்கு. இன்னும் நல்லா இருக்காங்க. சார், இன்னைக்கு உங்கள் 2 பேர்கிட்டையும் வந்து இவ்வளோ விஷயங்கள், ஏன்னா உங்களுடைய 30 வருட அனுபவம் அப்படிங்கும்போது உங்கள் 2 பேருக்கும் இருக்க அந்த பந்தத்தை பற்றி சொன்னீங்க. நீ வந்து நாடு ஜோதிடம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை புள்ளி என்ன அப்படிங்கிறதுல துவங்கி இன்னும் நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு வியாபார நோக்கில் பண்ணாலும் இது வந்து அவங்க தேடி வருவாங்க, இது அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்காக நாங்கள் பணிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அடிக்கடி அடிக்கோடிட்டு காமிச்சிங்க. இன்னும் நிறைய அனுபவங்களை சொன்னீங்க. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இருக்க ஒரு மிகப்பெரிய பேராசை என்னன்னா நான் ரொம்ப வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கு வந்து அது உண்மையிலே பெரும் பிரச்சனையாக இருக்குமா, இல்லை அது தீர்க்க முடிகிற பிரச்சனை தானா, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு வளமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள், பல அனுபவங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயனளிக்கின்ற ஒரு காணொலியாக ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இந்த நேர்காணல் இருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசி
நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்தடுத்து இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் அனுமதித்தால் நிச்சயம் சந்திப்போம் அப்படின்றத சொல்லி, நிறைய விஷயங்கள் உங்களுடைய பல வேலைப்பளு இருக்கிற சூழல்லையும் வந்து இதை மக்களுக்கு கடத்தணும், இதை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய நோக்கத்தோடு எங்களுக்கும் நேரம் தந்து ரொம்ப நேரம் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்க்குற எல்லாரும் இந்த காணொளியின் மூலம் பயனடைவார்கள். அந்த அகத்தியரினுடைய அருள் அனுகிரகம் இதை பார்க்குற எல்லாருக்கும் கிடைக்கும் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் 2 பேரும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. இணையாளும் ஈசனே அண்ணாமலையே, யுகம் நான்கும் காண்கிறேன் உன்னால் உனையே. இணையாளும் ஈசனே அண்ணாமலையே. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.